துரோகம். அது சினிமாவில் நிறைய பார்த்துருக்கேன். அரசியலில் இனி தான் பார்க்கணும். நட்பு இப்போதைக்கு வேணால் ரங்கராஜ் சார் சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் என் மேலே நண்பங்கிற முறையில் ரொம்ப கடினமான கேள்வி, மடக்கிற கேள்விகள்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையான என் நண்பராக காட்டினதுனால நட்பு உங்களை சொல்கிறேன். சினிமா இது வரைக்கும் எனக்கு உணவளித்த அன்னமிட்ட தெய்வம். பாலிடிக்ஸ் இனிமேல் என்னை வாழ வைக்க போகிற தெய்வம். உங்களுடைய குழந்தைகள், என் உலகம், என் லைஃப் எல்லாமே. இப்போ அதான் இப்போது மதுரைக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கல. உங்கள் முன்னாடி நான் ஒரு அரசியல் நேர்காணலில் உட்காருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா ஒரு நேர்காணலில் ஒரு கேள்வி கேட்குறோம், உங்களை பார்த்து எத்தனை பேர் பயப்படுறாங்க நான் பார்த்து உங்கள்கிட்டயே அடிக்கடி பேசியிருக்கேன். இப்போ உங்கள் முன்னாடி உட்காரும்போது கொஞ்சம் பரிச்சை எழுதுகிற சினிமாக்காரராக இருந்து அந்த வாய்ப்பு லேட்டாக கிடச்சிருக்கும்னே, அரசியல்வாதி அம்மா உடனே கிடைச்சிருப்பாரு. அது உண்மை. ஏன்னா சினிமா இது வரைக்கும் நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுத்தது இல்லை. எஸ் எப்படின்னு இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு? நான் முதல்ல வெளியிலேருந்து பார்க்கும்போது இது ஒரு கடினம். ஏன்னா என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அரசியலில் இருக்காங்க, பெரிய பெரிய பதவிகளெல்லாம் இருக்காங்க. அப்படிலாம் பார்க்கும்போது அவங்க அவங்களோட பணி எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான பணியாக தோணியிருக்கு. அவங்கள்ட்டே அதை பற்றி விவாதிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் களத்தில் போய் இறங்கும்போது அந்த மக்களை பார்க்குறீங்க பாருங்கள், அவங்களோட இன்ட்ராக்ஷன், அவங்களோட சந்தோஷங்கள், அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கும்போது களைப்புங்கிறது வரல. களைப்பு எப்போ வரும்னா சில சமயம் சில ஏரியாக்கெலாம் நம்ம போகும்போது நம்ம வர்றதுக்கான முன்னறிவிப்பு இல்லாமல் இருக்கும், ஒரு தப்பான நேரங்களாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத நேரத்தில் சில இடங்களுக்கு போக வேண்டி வரும். அப்போ பார்க்கும்போது அந்த டயர்னஸ் தெரியும். ஆனால் மக்கள் இருக்கிற இடத்துல அந்த கூட்டத்தில் மக்களோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது அந்த களைப்புங்கிறது தெரியல.